அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சம் ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்டது போல் தோன்றவில்லை. பிரபஞ்சம் ஒரு ஆழமான விஞ்ஞான கணித ரீதியாக உருவாக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. மேலும் அது ஒரு படைப்பு கதையை விட மிக மிக விசித்திரமானது, அற்புதமானது. எனவே இதனுடைய பெரிய புரிதல் என்னவென்றால், எல்லாவற்றையும் இது ஆற்றல் பொருள் ஆக்குவது. இது தான் கடவுளின் மைய கருத்து. குறிப்பாக பாரம்பரிய இறையியலின் கடவுள் தனிப்பட்ட படைப்பாளி, அறிவார்ந்த வடிவமைப்பாளர், நேரம் மற்றும் இடத்திற்கு வெளியே இருக்கும் பிரபஞ்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினம். ஆனால் இது ஆதாரங்களால் நிரூபிக்கப்படவில்லை. இது மிகவும் துல்லியமான அர்த்தத்தில் தர்க்க ரீதியாகவே சுயமாகவே தோல்வி அடைகிறது. இதோ ஏன் எந்த ஒரு விளக்கமும் விளக்கும் விஷயத்தை விட எளிமையாக இருக்க வேண்டும். அதுதான் விளக்கத்தின் அர்த்தம். ஆனால் விளக்கமே இன்னொரு கேள்வியை நம்முன் வைத்துவிடக்கூடாது. நியூட்டன் கிரகங்களின் இயக்கத்தை ஒரு சமன்பாட்டுடன் விளக்கிய போது சிக்கலான அவதானிப்புகள், அசம்ஷன்ஸ், பல எளிய அடிப்படை விதிகளுடன் மாற்றினார். டார்வின் உயிரினங்களின் பன்முகத்தன்மையை இயற்கை தேர்வு என்பதன் மூலம் விளக்கிய போது ஒரு வடிவமைப்பாளரின் அனுமானத்தை ஒரு எளிய செயல்முறையுடன் மாற்றினார். நல்ல விளக்கங்கள் சிக்கலை குறைக்கின்றன, ஆனால் கடவுளை அறிமுகப்படுத்துவது சிக்கலை வியக்கத்தக்க வகையில் அதிகரிக்கிறது. நீங்களே ஒரு மர்மத்துடனே தொடங்குகிறீர்கள். பிரபஞ்சத்தின் இருப்பை நீங்கள் ஒரு விளக்கத்தை கொண்டு அறிமுகப்படுத்துகிறீர்கள். ஒரு நித்திய, எல்லாம் அறிந்த, எல்லாம் சக்தி வாய்ந்த உயிருள்ள உயிரினம் கடவுள். ஆனால் அது இப்போது முதல் கேள்வியை விட பல மடங்கு சிக்கலான ஒரு புதிய பர்மத்தை நமக்கு தந்துள்ளது. இந்த உயிரினத்தின் உணர்வு எங்கிருந்து வந்தது? அது எப்படி எல்லையற்ற தகவல்களை செயலாக்குகிறது? அது எப்படி நேரம் இல்லாமல் செயல்படுகிறது? அது எப்படி இடம் இல்லாமல் இருக்கிறது? அதன் இருப்பு பிரச்சனையை தீர்க்கவில்லை, ஆனால் அந்த பிரச்சனையை இரட்டிப்பாக்கி நித்தியம் என்ற வார்த்தைக்கு பின்னால் அதை மறைத்து விட்டீர்கள். தத்துவ ஞானி டேவிட் ஹியூம் இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கவனித்தார். இயற்பியலார் விக்டர் ஸ்டெங்கர் தனது வாழ்க்கையை இதை முறைப்படுத்துவதில் செலவிட்டார். உயிரியலாளர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இதை ஒரு புள்ளிவாதம் என்று அழைத்தார். பிரபஞ்சத்தை வடிவமைக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பாளியும் பிரபஞ்சத்திற்கு குறைந்தது சமமாக அதை போன்ற சிக்கலானவர்களாக இருக்க வேண்டும். எனவே அதே அளவு விளக்கத்தை கோருகிறார். விளக்கப்படாத ஒரு விளக்கம் அளிப்பவர் ஒரு விளக்கம் அல்ல. இது ஒரு விரோதமான அவதானிப்பு அல்ல. இது நம்பிக்கை மீதான தாக்குதல்,
அல்லது அர்த்தத்தை கண்டறியும் ஆழமான மனித அறிவின் மீதான தாக்குதல். இது வெறுமனே பகுத்தறிவை சீராக பயன்படுத்துவதற்கான கோரிக்கை. நம் முன்பு வைக்கப்படும் ஒவ்வொரு விளக்கத்தையும் பழமையான ஆறுதலான ஒன்றையும் ஒரே தரத்துக்கு உட்படுத்துகிறோம். பிரபஞ்சம் வியக்கத்தக்கது, அதன் இருப்பு மர்மமானது, அதன் விதிகள் உடைய நேர்த்தி நம்மை மூச்சடைக்க வைக்கிறது. ஆனால் ஒரு மர்மத்திற்கான பொருத்தமான பதில் இன்னொரு பெரிய மர்மத்தை உருவாக்கி அதை கடவுள் என்ற பெயரால் தீர்க்கப்பட்டது என்று அழைப்பதல்ல. பொருத்தமான பதில் மிகவும் முக்கியமானது. ஆனால் நாம் முடிவை அடைவதற்கு முன் ஒரு கணம் எதையாவது உட்கார்ந்து யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் இந்த உரையாடல் தர்க்கம் அல்ல, இது பெரிய இயற்பியல் ரீதியாக ஆளப்படும் பிரபஞ்சத்தை ஓர் ஆற்றல், அறிவு, உணர்வுள்ள கடவுளாக பார்ப்பதை பற்றியது. நன்றி. கேள்விகள் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம்.